வணக்கம். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பேச போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, விடாமுயற்சி. எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு ட்ரெய்லர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கையில, ஷாக்கிங் விஷா படம் வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு அப்படிங்கிறத வந்து லைக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆகுது, இல்ல அதோட லேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு சோசியல் மீடியால ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருந்துச்சு. மெயினா இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கு என்ன ரீசன்னா, இந்த விடாமுயற்சி படம் வந்து ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் ஆர் அடாப்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பேரமவுண்ட் பிக்சர்ஸ் லைக்கா கிட்ட இந்த படத்துக்கு என்ஓசி கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து இவ்வளவு கோடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செக் வச்சதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து ஒரு வழியா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நேத்து ஒரு வழியா ட்ரெய்லர் மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் டீகோட் பண்ணி அது என்ன கதையா இருக்கும் அப்படிங்கலாம் வந்து பல பேர் பண்ணிட்டாங்க. சோ நம்ம அதை பண்ண போறது இல்ல. உண்மையிலேயே ட்ரெய்லர் வந்து ரொம்ப கிளாசிக்கா இருந்தது. ரொம்ப ரிச்சான விஷுவல்ஸோட, அப்புறம் அனிருத்தோட மியூசிக்கும் வந்து சூப்பரா இருந்தது. படத்துல உள்ள சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதுலயும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து ரீசெண்டா ரொம்ப செலக்டிவான ஆக்ஷன் படங்கள் தான் நடிக்கிறாரு. அதுல லியோ, விடாமுயற்சி இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ட்ரெண்டியான ஆக்ஷன் சீன்ஸ்ல நடிக்கிறது வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்புறம் ரீசெண்ட் டைம்ல அஜித் சாரோட படங்கள்ல இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் ஃபைட்லாம் வந்து பெருசா இருக்காது. ஆனா விடாமுயற்சி பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் ட்ரெய்லர் முடிகிற டைம்ல வர்ற அந்த தீம் சாங் எல்லாமே சூப்பரா இருந்தது. சில பேர் அதை நல்லா டீகோட் பண்ணிருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, ட்ரெய்லர்ல ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பிரேக் டவுனோட கம்பேர் பண்ணி மேட்சிங்கான ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இது பிரேக் டவுன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அதிகமா யோசிச்சு யாரோ ரேண்டமா ஃப்ரேம்ல முடி வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இவரெல்லாம் பார்த்தா அஜித் சார் மாதிரியே தெரியல, எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியல, என்னன்னு தெரியல, இவரை போய் அஜித் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. படம் வந்தோடனே பல்பு வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. என்னதான் படம் வந்து தள்ளி போனாலும் அஜித் சார் வந்து ரேஸ்ல கலந்துக்கிட்டது வந்து இப்போ வர அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா அவ்வளோ அப்டேட்ஸ் மேல அப்டேட்ஸா வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அடுத்து குட் பேட் அக்லி இருக்கு. இந்த வருஷம் வந்து அவங்களுக்கான செலிப்ரேஷனா இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருஷம் தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப சோகமான வருஷமா இருக்க போகுது. எனக்கு கடைசி படம் இல்லையா, பாட்டை மட்டும் விட்டுருங்க போங்க நீங்க கிடக்கின்றது வாழை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு படம் தான் கடைசி படம். ஓகே, இப்போ விடாமுயற்சிக்கு வந்தோம்னா இந்த படம் வந்து பிப்ரவரி 6 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். டெக்னிக்கலாக படம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா டீசர் ட்ரெய்லரோட குவாலிட்டி பார்க்கும்போது அப்படி இருக்கு. இனிமேல் படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே, பேசிங் இது மட்டும் கரெக்டாக வச்சுனா போதும். எந்த இடத்துல மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி விடாமுயற்சி வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.